உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. தமிழ்ல பார்த்த மாதிரியே 3 இயர்ஸ் ஆஃப் பீஸ் மாசா 3 இயர்ஸ்ன்னு போட்டு கொண்டாடுற அளவுக்கு இந்த படம் அவ்வளோ ஒர்த்தானா இல்லை தான். பட் இந்த படத்தை வந்த போஸ்ட்லேயே நிறையா பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. அதனாலே நான் பெருசாக பார்க்கல. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நம்மளே ஏன் பார்த்து இதுக்கு ஏதோ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து எதுக்கு ஊரே அப்படி நான் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம மட்டும் என்னட்ட பண்ணணும்னு நான் விட்டுட்டேன். பட் ஆனால் ஏன் படம் ஓடலைங்கிறதுக்கு எனக்கு இன்ன வரைக்கும் ரீசன் தெரியல. ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள கதை. பட் ஆனால் ஒரு பேக் ஸ்க்ரீன் பிளேனால ரூனாவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், படம் சந்தோஷமாக தான் இருக்குது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் மெயினாக எனக்கு இதில் ட்ராபேக்காக பட்டது வந்து பேசிக்கிட்டே இந்த டைலாக்காகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ட்ராபேக்காக இருந்தது. மற்றபடி படம் பீசஸாக அந்த இருந்தது எல்லாமே என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு. இன்னும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ½ போர்ஷன் எல்லாமே வீரராகவன் யார் வீரராகவன் அப்படின்ற ஒரு டிஃபைன் பண்ணுற இது எல்லாமே படத்துக்கு சூப்பராக ஒரு பொட்டன்ஷியல். ஃபஸ்ட்டு ஒரு ½ சூப்பராக என்கேஜ் ஆச்சு. அந்த அரபி குத்து வரைக்குமே சூப்பராக என்கேஜாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு சுமாரான ஸ்க்ரீன் பிளேனில் மொத்த படமே படுத்துருச்சு அதையே சொல்லலாம், கேட்டுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெக்டாக தான் இருக்கணும்னு நான் நினச்சேன். என்ன தான் படத்தில் கான்செப்ட்னாலும் ப்ரோஸ்ன்னு பார்க்கையில இந்த ஆக்ஷன் செட் பீசஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் ஆச்சு. முக்கியமாக ஸ்டார்டிங் 15 மினிட்ஸ் அதுதான் ரியல் படமாக இருந்திருக்கணும். ஏன் ஓகே இந்த படத்துக்காண்டி டெக்னீஷியன்ஸ்க்காண்டி பார்க்கலான்ற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் இருக்க மியூசிக்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பண்ண கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், எவ்ரி திங் ஆன் பாயிண்ட். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓவராலாக மெல்சனுக்கு தேங்க்ஸ் வீரராகவன்ற ஒரு கேரக்டரை கொடுத்ததுக்கு.